ஓட்டோட புரிதல். 1000 பேர் வந்து நம்மளுக்கு பணம் கொடுத்து ஓட்டு போடுங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்குறது வாங்காது உங்களோட விருப்பம்னாலும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 1,00,000 ரூபாய் அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து ஓட்டை வந்து பணம் கொடுத்து விலை பேசக்கூடாது இல்லையா? இயற்கையை நேசிக்கிற ஒரு உயிருக்கு தான் வந்து நம்ம கரெக்டான ஓட்டு விழணும். ஏன்னா இயற்கை அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும் இல்லையா? அடுத்த தலைமுறை நல்லா வாழணும் இல்லையா? நம்ம மட்டும் வாழ்ந்து இன்னும் ஒரு 40-50 வருஷம் நம்ம வாழ்ந்துருவோம். நம்மளோட குழந்தையோட குழந்தைங்க பேரம்பேத்திலாம் எப்படி வாழும்? இயற்கையை அழிச்சிட்டு போயிடுவோமா? நம்ம இயற்கையை வாழ வச்சுட்டு தானே போகணும். பட்டாம்பூச்சி இனம் இல்லை, பறவைகளோட இனம் 4Gயால் வந்து அழிஞ்சு போகுது. மொபைல் வந்து நமக்கு தேவைப்படுது, அத்தியாவசிய தேவைக்கு வந்து மொபைல் தேவை. அவசரம்னா ஏன்னா டக்குன்னு ஃபோன் பண்ணனா மொபைல் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அதனால் பறவை இனமே அழியுது அப்படின்னா நெட்வொர்க்கோட ப்ராப்ளம் நிறைய இருக்குது இல்லையா? பறவை இனம் அழியறதால பறவையோட எச்சத்தில் இருந்தால் மரம் இல்லைன்னா மழை கிடையாது. சூரிய ஒளி வந்து அந்த அல்ட்ராவயலட் கதிர் வந்து மதியானத்தில் வர அந்த வெயில் வந்து ரொம்ப நெகட்டிவ், ஃபுல்லாகவே வந்து நெகட்டிவ்ன்றதால நம்ம சுத்தமாக மரமே இல்லாமல் போச்சுன்னா டேரெக்டாக வந்து நம்ம உடம்பை தாக்கி நம்ம உயிரே போகிற அளவுக்கு வந்து அந்த அனல் சாகடிக்கும். ஸோ வந்து அந்த பாசிட்டிவாக மாற்றினோன்னா பச்சை பசேல்னு இயற்கையை வந்து பச்சை போர்வையாக தான் போற்றணும். சீமானவர்கள் சொல்கிற மாதிரி இயற்கையை நேசிக்கணும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும்னா இயற்கைக்கு எந்த உயிர் ஆதரவு தெரிவிக்குதோ அந்த உயிருக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். ஏன்னா இயற்கையை நேசிக்கிற ஒரு மனுஷன்தான் வந்து மனுஷனையும் உயிராக பார்ப்பாங்க. எந்த மனிதர் வந்து எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாக்கடையாக இருந்தாலும் சரி, நான் அழுக்காக இருந்தாலும் சரி, நான் இறங்கி வேலை செய்வேன், நான் சுத்தம் செய்வேன். நல்லா யோசிச்சு பாருங்கள் சீமானவர்களை. வேர்வை தண்ணி ஊற்ற ஊற்ற அவர் வந்து பேசுவார். அவருக்கு வந்து அந்த இடத்துல ஜில்லுன்னு இருக்கணும், ஏசி போட்டு கூலிங்காக இருக்கணுன்ற ஒரு எண்ணமே கிடையாது. நான் எப்படி உட்காண்ட்ருக்கேன், நான் கூட உட்காந்து தான் பேசுகிறேன். அவர் வந்து வெளியில் வந்து போராடி மக்களுக்காக இறங்கி செயல் தான், சொல்ல விட செயல் தானே ஆக சிறந்தது. இறங்கி வேலை செஞ்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுத்தையும் புரிய வைக்கிறான்னா அப்படிப்பட்ட மனுஷன்தான் வந்து நாட்டுக்கு முதலமைச்சராக வரணும்னு என்னோட ஆசை. அதையும் தாண்டி இயற்கை முக்கியம், இயற்கையை நேசிக்கணும். அதே மாதிரி ஞான பாடம் ஒவ்வொருத்தரும் வந்து கற்றுக்க வேண்டிய பாடம். ஏன்னா வந்து அதிகப்படியான கெட்ட குணங்களுக்கு மூல காரணமாக இருக்கிறதும் வந்து ஞானம் இல்லாதது தான். அதே மாதிரி தற்கொலைக்கு மூல காரணமாக இருக்கிறதும் இந்த ஞானம் இல்லாதது தான். ஞானம் எனக்கு சொல்லி தந்த பாடம் என்னென்னா, அதாவது மகாவிஷ்ணு அவர்கள், குருமித்ரே சிவம் அவர்கள்லாம் வந்து சீமான் அவர்கள்லாம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம்னா, நான் சீமான் அவர்கள் எனக்கு வீரத்தை சொல்லி தந்தார். அதே மாதிரி எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கிற மனப்பக்குவத்தை குருமித்ரே சிவம் அவர்கள் சொல்லி தந்தார். அதே மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நடைமுறைக்கு வரும்போது, செயல்பாட்டுக்கு வரும்பொழுது அனுபவ பாடமாக வந்து அதை பழகணுன்றத மகாவிஷ்ணு அவர்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 3 பேரோட ஞானமும் ரொம்ப முக்கியம். இயற்கையை நேசிக்கணும், அதையும் தாண்டி ஞானத்தையும் கற்றுக்கணும். ஞானம்தான் வந்து ஒவ்வொரு மனுஷனையும் காப்பாற்றும். ஞானம்தான் வந்து நம்மளை தற்கொலைக்கு போகாத அளவுக்கு வந்து நம்மளோட ஸ்ட்ராங்கான ஒரு மனநிலை உருவாக்கும். ஏன் ஞானம் அவ்வளோ முக்கியம்னா புரிதல் இருக்கணும். இப்போ ஒரு கஷ்டம் நமக்கு நடக்குதுன்னா அதுக்கான இன்னும் 2 நாள் அது சாதாரணமாக சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை மகாவிஷ்ணு அவர்கள் சொல்லி கொடுத்த பாடம் எனக்கு இது. தற்கொலை எண்ணம் வரும்பொழுதுலாம் வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருந்தால் தானே வந்து நம்ம டாக்டர் ஆகலை, கலெக்டர் ஆகலை. நான் அதுக்காக அந்த இதுதான் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசைன்னா அது கிடைக்கலன்னா உடனே தற்கொலை தான் வந்து சரியான காரணமா? தற்கொலை சரியான காரணமாக இருக்காது இல்லையா? எதையுமே வந்து சாதாரணமாக எடுத்துக்கணுன்னா என்ன பண்ணணும்? இது கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், இதுவும் மறந்து போகும். எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில், வார்த்தைகளோட விஷயத்தெல்லாம் பெரிய இஷ்யூ ஆக்கி வச்சுருக்காங்க கல்வித்துறை அமைச்சர். அவங்கள என்னால் விடவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையிலையும் அவரோட பேர் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா கல்வித்துறை அமைச்சர் வந்து சரியான இடத்துல இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வந்து ஞான கல்வின்னா என்னன்னு தெரியாமே ஒருத்தவங்களை தூக்கி கைது செய்யுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் கோபம் வருது. அதாவது கால் ஊனத்துக்கும் கண்ணு தெரியாததுக்கும் பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து பேசும்போது நடுவில் தடுக்கிறதும் வந்து மரியாதை குறைவான வார்த்தை தான். மற்றவங்க பேசுகிறாங்கன்னா நடுவில் வந்து தடுக்கக்கூடாது. அது வந்து தப்பான செயல், அதுவும் அகங்காரத்தோட செயல் தான். அப்படின்னும் பொழுது அவரை மட்டும் எப்படி வந்து நான் என்னோட இறை சட்டத்தில் ஊனம் கண்ணு தெரியாதவங்களாம் கிடையாது. தப்புன்னா தப்பு தான்.
யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஒருத்தவங்க பேசும்போது நடுவில் தடுக்கிறதும் தப்பு தான். அதே மாதிரி ஞானம் தெரியாமல் அந்த ஞானத்தை பேசக்கூடாதுன்னு அந்த டீச்சர் சொன்னாங்க பாரு, நிராகரிச்சாங்க பாரு, அதுவும் தப்பு தான். எல்லாத்தையும் வந்து அழுத்தம் திருத்தமாக கேட்கணும் அப்படின்னா ஞான பாடம் ரொம்ப முக்கியம். ஞானம் படித்தவங்களால மட்டும்தான் வந்து அதை அழுத்தம் திருத்தமாக கேட்க முடியும். அதே மாதிரி வக்கீல் சட்டத்தில் எவ்வளோ சட்டம் இருக்குது. தர்ம கணக்கு, நியாய கணக்கு, பாவ கணக்கு, 8 வகையான நல்குணங்கள், 42 பாவங்கள். அவ்வளோதான் சட்டம்னாலே அவ்வளோதான். சவுண்டு நேர்மறையான சவுண்டு மட்டும்தான் கேட்கணும். அந்த கால் எடுத்துன்னு போய் கழுவு. நேர்மறையான சவுண்டு மட்டும்தான் கேட்கணும். நெகட்டிவான சவுண்டு எல்லாமே யூடியூப்ல இருந்தே டெலீட் பண்ணணும். ஏன்னா கண்டென்ட்டுக்காக கலாய்க்கிறது, முதலமைச்சரையே கலாய்க்கிறது, சீமான் அவர்களை கிண்டல் பண்ணுறது, மகாவிஷ்ணு அவர்களை வந்து தரக்குறைவாக ஒரு நல்ல இயற்கையை நேசித்த மனுஷனை, உயிர்களை நேசித்த மனிதனை, பிற உயிருக்கு வலிக்கக்கூடாதுன்னு நினச்ச மனுஷனை வந்து கிண்டலும் கலாய்க்கும் வந்து கலாய்க்கிற அளவுக்கு மாற்றின கல்வித்துறை அமைச்சர் அவர்கள். அவருக்கும் தண்டனை கொடுக்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஞான புரிதல் இல்லாமல் நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும், தமிழ் தெரிஞ்சால் போதும், நம்ம சரியான இடத்துல இருக்கிறோன்றதால அதிகாரம் நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம நினைக்கிறதா சட்டம்னு நினச்சிடக்கூடாது. சக மனிதனா நானும் வந்து பேசுவேன். எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்குது. ஓட்டு போட்ட எல்லாருக்குமே வந்து சட்டத்தை தீர்மானிக்கிற உரிமை இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு பெண்களும் வந்து சட்டத்தை தீர்மானிக்கணும். இயற்கை சட்டத்தை, தர்ம சட்டத்தை தான் தீர்மானிக்கணுமே கண்டி பணம் கொடுத்து யாரும் வந்து பேசக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு அந்த மாற்றுத்திறனாளின்னு சொல்கிற அந்த ராஜா அவர்கள், நான் ராஜான்னு தான் சொல்லுவாங்க, ராஜா அவர்கள் வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? பணம் வாங்கிட்டு அமைதியாக இருக்காரா? ஏன் வந்து அவர் அந்த இடத்துல அமைதியாக உட்காந்துருந்தார்? கல்வித்துறை அமைச்சர் பேசும்பொழுது அவரும் வாய்ஸ் அவுட் பண்ணி பேசியிருக்கணும் இல்லையா? வாய்ஸ் கொடுத்துருக்கணும் இல்லையா? அவரை பேசவே விடலை யாரும். மகாவிஷ்ணு அவர்களாச்சும் பேசுங்க, நீங்கள் பேசுறத கேட்குறேன்னு சொன்னார். கல்வித்துறை அமைச்சர் கூட அந்த வாய்ப்பை கொடுக்கவே இல்லை. அப்படின்னு பார்த்தா கல்வித்துறை அமைச்சர் மேலே தான் நிறைய வந்து தப்பு இருக்குது. அப்படின்னா அவரை தூக்கி ஜெயிலில் போகிறதுலையும் தப்பு இல்லைன்னு தோணுது. தண்டனைக்கு தண்டனை வந்து சரியானதாக இருக்காதுன்றதால தான் பொறுமையாக இருக்கும் எல்லாரும். ஆனால் மக்கள் வந்து இதை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. இயற்கைன்னா என்ன, ஞானம்னா என்னன்ட்டு டீச்சருங்களாம் அடிக்கிறாங்க, நிறைய டீச்சர்லாம் அடிக்கிறாங்க, யாருமே கேட்க மாட்டேறீங்க. அதெல்லாம் வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி பிரசவ வாழில் வந்து நர்ஸுங்களாம் வந்து ஒரு சில நர்ஸ், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில நர்ஸ்லாம் வந்து ரொம்ப அசிங்கமான வார்த்தையில் பேசுகிறீங்க. போகும்போது தெரியலையா, வரும்போது தெரியலையா, ஒருத்தர மாதிரி பேசுகிறீங்க. ஒருத்தவங்கள இவ்வளோ வலிக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு. 3rd ஸ்டேஜ் வலி, அந்த எலும்பு விளக்கும் போது வலிக்கும் இல்லையா, அதை தாங்க முடியுமா? அந்த ஸ்டைலில் படுக்கும் போது தெரியலையா, இருக்கும்போது தெரியலையா, அடங்கு, நடிக்காது. அந்த வார்த்தைலாம் வரவே கூடாது இல்லையா யாருக்கும். இனிமேல் நர்ஸுங்க வாயில், அதாவது அந்த மாதிரி தவறாக பேசுகிற செவிலியர்கள் வாயில் ஒரு மைக்கை வச்சுட்டு பாசிட்டிவானதை தான் பேசணும். அந்த பெண்கள் வந்து வழியில் துடிக்கும் பொழுது எல்லாமே கடந்து போகுமா, இதெல்லாம் சாதாரணமா, இந்த குழந்தை வெளியில் வரும், அந்த சந்தோஷத்தை மட்டும் நீ யோசிக்கும் போது இந்த வழி தெரியாது அப்படின்றத சொல்லித்தரணும் ஒவ்வொரு நர்ஸும் வந்து. அதை விட்டுட்டு நடிக்காத, ஆட்டம் போடாத, அடங்கு, ரொம்ப ஆடாத, போதும் போதும் நிறுத்து. அவங்க கூட போன வீட்டுக்காரருக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு வந்து ரொம்ப தரக்குறைவா, இதெல்லாம் முதலமைச்சர் அவர்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஞான பாடம்னா இயற்கையை நேசிக்கிறது, இறக்க குணம் உள்ளவரை மட்டும் கைது செஞ்சு ஜெயிலுள்ள போடுவாங்களாம். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு உக்காந்த இடத்துல கேட்குறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இது ஸ்ப்ரெட் ஆகும்.